அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்வாங்க, சுரக்காய்க்கு உப்பு இல்லை என்று. இந்த பழமொழிக்கு உண்மையில் அர்த்தம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நமது அன்றாட வாழ்க்கையில் தினமும் பல வகையான காய்கறிகளை சாப்பிடுகிறோம். ஆனால் சுரைக்காயை பெரும்பாலும் அதிகம் யாரும் விரும்பி சாப்பிடுவதில்லை. அதே சமயம் மற்ற காய்கறிகளைப் போல சுரைக்காயிலும் அதிக நன்மை, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சத்துக்கள் அடங்கியுள்ளன. சுரைக்காயில் இயற்கையாக உப்புச்சுவை இருப்பதில்லை என்பது உண்மைதான். ஆனால் இந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம் வேறானது. பொதுவாக சுரைக்காயில் எந்தவிதமான தனித்துவமான சுவையும் இருப்பதில்லை. மற்ற காய்கறிகளைப் போல தனியாகவோ அல்லது குறைந்தபட்சமான மசாலாக்களுடனோ சமைத்து உண்ணுவதற்கு சுரைக்காய் அவ்வளவு சுவையாக இருக்காது. அதற்கு ஏதேனும் ஒரு சுவையூட்டும் பொருள் சேர்க்கப்பட்டால்தான் அதை ருசிக்க முடியும். உடலில் இரத்தத்தின் உப்பு அளவு அதிகரிக்கும் போது பல நோய் தாக்கம் ஏற்படும். இதை உடலில் உப்பு நீர் கோர்த்து கொண்டது என்று சொல்லுவாங்க. உடலில் உப்பு நீர் அதிகமாகும் போது கை கால்களில் வீக்கம் ஏற்படும். இது சிறுநீரக பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு தருவது சுரைக்காய். இந்த சுரைக்காயை சாப்பிட்டால் உடலில் உப்பு நீர் இருக்காது. இதனால் தான் சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என்ற பழமொழி வந்தது. இதன் உண்மையான அர்த்தம் இதுதான். இந்த சுரைக்காயை நன்றாக வேக வைத்து மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து தினமும் 1 கப் சாப்பிட்டு கொண்டே வர வேண்டும். இதை ஜூஸாக எடுத்துக்கொள்வதை விட வேக வைத்து சாப்பிடும்போது இதன் பலன் மேலும் அதிகமாக கிடைக்கும். இதில் இருக்கும் நார்ச்சத்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்கும். இதனால் நம் தினசரி உணவில் சுரைக்காயை சேர்த்துக்கொள்வது முக்கியமானது என்று மருத்துவ நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா சுரைக்காய்க்கு உப்பு இல்லை என்ற கிண்டல் வாக்கியத்திற்கு உண்மையான அர்த்தம் என்னவென்று? இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.